ஒரு நரி நண்பனாக நடித்து கொக்கை அவமானப்படுத்தியது. ஆனால் அடுத்த நாள் என்ன நடந்தது தெரியுமா? நண்பனே, நாளை என் வீட்டில் விருந்து என்று இனிமையாக அழைத்தது. ஆனால் மனதில் வேறு திட்டம். அடுத்த நாள் சுவையான சூப்பை செய்தது. ஆனால் அதை அகன்ற தட்டில் ஊற்றியது. கொக்கால் குடிக்க முடியவில்லை. நரி மட்டும் நக்கி நக்கி சாப்பிட்டது. சூப் எப்படி இருந்தது? கொக்கு சிரித்தது. கொக்கு, நாளை என் வீட்டில் விருந்து என்றது. நரி கர்வத்துடன் சம்மதித்தது. மறுநாள் இந்த முறை நரி தப்பவே முடியாது. இந்த முறை சிறிய துளையுள்ள உயரமான குவளை கொக்கு தன் நீளமான மூக்கால் குடித்தது. நரி முயன்றது, திரும்ப முயன்றது. ஆனால் குடிக்க முடியவே இல்லை. அப்போதுதான் நரிக்கு புரிந்தது, நாம் பிறரை ஏமாற்றினால் அது நமக்கே திரும்பும். ஏமாற்றுபவன் இறுதியில் ஏமாறுவான். இன்னும் நல்ல கதைகள் வேண்டுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெங்க.